புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம், இப்போ நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இந்த முடி உதிர்தல் பிரச்சனை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ குழந்தைங்கலேருந்து டீனேஜ், பெரியவங்க, ஈவன் வயசானவங்க கூட இப்போலாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் ஃபால்க்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது டாக்டர். இப்போ வந்து பார்த்தோம்னா ஹேர் ஃபால் அப்படின்னும் போது ஜென்ரலாக முன்னாடிலாம் டாக்டர்ஸை போய் பார்த்துட்டு ப்ராப்பரான ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் எல்லாமே நம்ம எடுப்போம். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. கம்மிஸ்ன்னு சொல்கிறாங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அதே மாதிரி ஹேர் சீரம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மல்டிபிளான விஷயங்கள். இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொரு விஷயத்துக்கு நோக்கி போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹேர் ஃபாலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போது முக்கியமான ரீசன் அப்படின்னா என்ன ரீசனாக இருக்குது? எது நார்மல், எது அப்நார்மல்? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா, ஹேர் ஃபால்க்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஹேர் ஃபாலை பற்றி ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. பட் அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தவறாக இருக்குது. ஸோ இது இந்த கம்மிஸ் மாதிரி வாங்கலாம், இல்லை இந்த ஜூஸஸை குடிக்கலாம், இல்லை இந்த ஆயிலை போடலாம், இல்லை இந்த சப்ளிமெண்ட்டை சாப்பிடலாம், இப்படி ட்ரை பண்ணிகிட்டே போகிறாங்க. பட் ஹேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு அதை நமக்கு பிரதிபலிக்கக்கூடியதான் ஹேர். யூஸ்வலாக ஹேர் அப்படிங்கிறது ஸ்கின்னோட எக்ஸ்டென்ஷன் தான். ஓகே. எப்படி நம்ம ஸ்கின் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம சர்மம் ஆரோக்கியமாக இருக்குமே, ஆரோக்கியமாக அப்படின்னா நிறத்தை வைத்து கிடையாது, அதில் எந்த மாசுமருள் இல்லாமல் இல்லை தோல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி தான் முடியும். ஸோ முடி ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம இது பண்ணலாம்னா, நிறையா அடர்த்தியாக முடி இருக்கணுமா, இல்லை வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கணுமா, அப்படி கிடையாது. முடியும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் பேட்டர்ன் தான். ஓகே. ஸோ எப்படி அவங்க பெற்றோர்களுக்கு இருந்ததோ அந்த மாதிரி. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருளாக இருக்கும். ஸோ சுருளாக இருக்கும், நார்மலாகவே அவங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக வந்து வளராது. சில பேருக்கு லென்த்தியாக வந்து வளரும், சிலருக்கு ப்ரௌன் ஹேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். அதனால் எல்லோருக்குமே வந்து ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் முடியானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்பிளிட்டன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்ம இந்தியன் இதுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹேர் அப்படிங்கிறது நல்ல பிளாக் கலரில் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, எப்படி நம்ம ஸ்கின்க்கு வந்து மெலனின் பிக்மெண்டேஷன் இருக்கோ அதே மாதிரி ஹேருக்கும் வந்து மெலனின் பிக்மெண்டேஷன் இருக்கும். அதுதான் அந்த நிறத்தை வந்து கொடுக்கறது. இன்னொன்று கெராட்டின் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாமல் என்னென்னா, முடி முழுவதும் புரோட்டீனால் வந்து செய்யப்பட்டது. 91% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீனால் செய்யும். ஸோ சில சமயம் சத்து குறைபாடுகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம முடியில் பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்குது, இல்லை காப்பர் டிஃபிஷியன்சி இருக்குது, அயன், ஃபோலேட், இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் இருந்தது அப்படின்னா இளநரை போன்றவை வரும். முடியோட பிக்மெண்டேஷன் அவ்வளோவா இருக்காது. புரோட்டீன் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா முடி வந்து நார்மலாக வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்கும், ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா புரோட்டீன் டிஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு டயக்னோஸ்டிக் டூல் தான் வந்து நம்முடைய வந்து முடி. ஸோ முடி உதிர்தல் அப்படின்னா, அப்போ முடி உதிர்ந்தா பிரச்சனையா, முடி உதிரவே கூடாதா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. நார்மலாக நம்ம ஸ்கால்பில் வந்து அப்ராக்சிமேட்லி 1,00,000 முடிகள் வந்து இருக்குது. ஓகே. இதில் தினம்தோறும் 50 இல்லைன்னா 100 விழுகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையவே கிடையாது நமக்கு. அதாவது நம்ம சீவுறப்ப அதாவது இந்த 50ம் 100ம் ஒரேடியாக வராது. நம்ம சீப்பில் நம்ம சீவுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோம் பண்ணுறப்ப 50ம் 100ம் ஒரேடியாக வந்ததுன்னா அது பிரச்சனை தான். இப்போ நம்ம நார்மலாக நம்ம சீவும் பொழுது ஒரு 10 முடி கீழே விழுகிறது, நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அது எங்கேயாவது காற்றில் பறந்து போயிருக்கும். குளிக்கிறப்ப கொஞ்சம் போடுறது. ஸோ இந்த மாதிரி என்னென்னா, ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 முடிகள் போடுறது வந்து குவைட் நார்மல் தான். ஓகே. அதையும் தாண்டி எக்ஸஸாக போகுது அப்படின்னா நமக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, 3 ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. அதில் டேலஜன் ஃபேஸ் அப்படிங்கிறது முடிந்த பிறகு என்னன்னா முடி கொட்டை செய்யும். அது நமக்கு ஒரு சர்டன், எப்படி வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி அந்த டியூரேஷனில் ஒரு சர்டன் பீரியடில் வந்து முடி வந்து அந்த எல்லாமே அந்த டெலஜன் ஃபேஸ் அது பண்ணுறப்ப அப்போ முடி உதிர்தல் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து குவைட் நார்மலான ஒரு விஷயந்தான். இது இல்லாமல் எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். ஆக்சுவலாக சில பேருக்கு வந்து டெம்ப்ரவரியாக வந்து ஹேர் லாஸ் இருக்கும்.
சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரானிக்காக ஹேர் லாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை இதை திருப்பி இங்கே ஹேரே வராது அப்படிங்கக்கூடிய இதுக்கு கண்டிஷன்ஸ்க்கும் போயிடும். இது என்னென்ன கண்டிஷன்னால வருது, நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதற்கு தக்க வகையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மோஸ்ட் ப்ராப்ளி முடி அப்படிங்கிறது வெறும் டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸால் மட்டும் நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஸோ இன்டர்னலாக நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமால தான் முடி உதிர்தல் வந்து ஏற்படும். ஸோ குறிப்பாக இப்போ ஆண்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேஜராக அவங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் வந்து இருக்கும், பால்னஸே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நிறைய ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த இது யூஸ்வலாக இப்போ தாத்தாவங்களுக்கு அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவங்களுக்கு முன்னாடி 80 வயசில் 70 வயசில் அடுத்து ஒரு 60. இப்போ வந்து என்ன அப்படி நமக்கு எல்லாமே நோய்கள் முன்னாடியே வர்றதுனால இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 20ஸ்லேயே வருது. ஸோ அந்த 20ஸ்ல வராமல் அதை நம்ம போஸ்ட்பான் பண்ணணும். அங்கே தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. யூஸ்வலாக இது வந்து என்ன அப்படின்னா ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அலோபீஷியானாலே ஹேர் லாஸ் அப்படின்னு தான் இருக்கும். இந்த ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வழுக்கை போன்று இருக்கிறது. இதில் பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும். மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் இருக்கும், ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் இருக்கும். இந்த ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியா இது வந்து ஆண்ட்ரோஜனை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதோட ஆரிஜினில் வந்து இருக்கு. ஸோ ஆண்களுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன். ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை வந்து என்னன்னா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான்னு 5-alpha reductase அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகே. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த 5-alpha reductase என்சைம்ஸ் அதிகரிக்க நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஜெனட்டிக்கும் இருக்குது, அதையும் தாண்டி நம்ம ஃபுட், நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை. இந்த டிஹெச்டி அதிகமாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா மேல் பேட்டர்ன் ஹேர்லெஸ். ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய இதில் பெருசாக பாதிப்பு வராது, இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாதிப்பு வரும். ஸோ அதனால தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறப்ப இங்கேருந்து எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த டிஹெச்டியாக கன்வெர்ட் பண்ணாமல் இந்த 5-alpha reductase வந்து இது பண்ணுற மாதிரி சில பேர் ஓரல் மெடிகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஆனால் இதையும் மாதிரி நம்ம பண்ணுறப்ப என்னென்னா டெஸ்டோஸ்டிரோனும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஹார்மோனையும் பாதிப்பு அடைய வந்து செய்யும். ஸோ அதனால் நம்ம அது தேவையா என்ன அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணும். பெண்களுக்கும் பால்னஸ் வந்து வரும். ஸோ என்ன அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் 2 செட் ஹார்மோனுமே இருக்கும். குறிப்பாக பிசிஓஎஸ் மெனோபாஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கும் இதில் இருக்க இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து இது மாதிரி திரிவடைய நிலை ஏற்படும். ஏன்னா பிசிஓஎஸ்ல என்ன ஆகும்னா அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், பெண்களுக்குரிய ஹார்மோன் கம்மியாக ஆரம்பிக்கும், டெஸ்டோஸ்டிரான் ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ரோலில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே. பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, இந்த சென்டரில் மட்டும் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் ஹேர்லைன் வந்து பெருசாக வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஏதோ டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ் போட்டால் சரியாகும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ என்ன காரணம்? மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பெண்களுக்கெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம் இந்த பிசிஓஎஸ்க்கு. ஸோ அதை சரி செய்யும் வகையில் நம்ம உணவு முறையும் சிகிச்சை முறையும் எடுத்தால் தான் சரியாகும். இல்லைனா வந்து என்ன அப்படின்னா பால்னஸில் வந்து கொண்டு போய் விட்டுரும். இது இல்லாமல் என்ன அப்படின்னா யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லை சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா அப்போல்லாம் தற்காலிகமாக இந்த முடி கொட்டுதல் இருக்கும். ஓகே. திருப்பி நார்மல் ஆகிடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு போன்ற ஹார்மோனல் இம்பேலன்ஸு, கர்ப்ப காலங்கள், பாலூட்டும் காலங்கள், ஸோ போன்ற காலங்களும் அந்த மாதிரி டயத்துலையும் என்னன்னா முடி கொட்டுதல் இருக்கும், திருப்பி நார்மல் ஆகிடும். மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா அதை விடும் பொழுது ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மருந்துகளாலேயும் வரும், நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயும் வரும். அப்போ என்னன்னு பார்த்தா அதற்கு தகுந்த வகையில் நம்ம சிகிச்சைன்னு எடுத்தோம்னா தான் அது சரியாகுமே தவிர இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் இருக்கு, காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. நம்ம அதை தொடர்ந்து பேசலாம் டாக்டர். கால் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என் பேர் ரவிங்கம்மா, நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்கு வேண்டிங்கம்மா. என்ன வயதாகுது பையனுக்கு? பையனுக்கு 21 வயதுங்கம்மா. சரி, உங்க கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் சார்.
சார் உங்க பையனுக்காக கேக்குறீங்க, 21 வயதாகுது, உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா ஒரு தலை வந்து பொடுகு பொடுகு ஜாஸ்தியா இருக்குது. எவ்வளோ காலமா இருக்கு? இப்போ ஒரு 1 இயரா. 1 இயரா இருக்கு. சரி, ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா பேனும் அடிக்கடி கொஞ்சம் பேனு வர்ற மாதிரி இருக்கு. பெயின் வர்ற மாதிரி இருக்கா? பேன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. பையன் என்ன பண்றாரு? படிக்கிறாரா, ஒர்க் பண்றாரா? இல்லம்மா, ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்றாரு. எப்படி நைட் ஷிஃப்ட் இருக்கா? என்ன வேலை பாக்குறாரு? அவர் இந்த டிசிஎஸ் கம்பெனில சென்னையில் இருக்காருமா. ஓகே. இப்போ பொடுகு இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? பொடுகு எப்படி இருக்கு? ஸ்கால்ப்ல மட்டும் இருக்கா இல்ல காது பின்னாடி இருக்கா? எப்படி இருக்கு பொடுகு? இல்ல ஓரலா அந்த அரிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கா இல்ல அரிப்புங்கிறது இல்லையா? இடையில அரிப்பு இருக்கும். ஓகே. இந்த பொடுகு வந்து பவுடரியா, அதாவது பவுடரா அப்படி உதிருதா? சும்மா இது பண்ணா உதிருதா இல்ல பக்கா இருக்கா? பொடி சில டைம் உதிரும். பொடியா தான் உதிருது. ஆமா ஆமா. வேற எந்த இடத்துலயும் முகத்துல பருக்கள் போன்றவை இல்ல? இல்ல. வாரத்துல எத்தனை நாட்கள் தலை குளிக்கிறாரு? 2 நாள் இல்ல 3 நாள் குளிப்பாரு. 2 இல்லைன்னா 3 நாட்கள் குளிக்கிறாரு. ஆமா. வேற ஹெல்மெட் போடுறாரா? ஹெல்மெட்டும் போடுறாரு. நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாரா? நைட் ஷிஃப்ட்ல 10 மணி வரைக்கும். 10 மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்றாரு. உணவு அப்படிங்கிறது எங்க? மெஸ்ல சாப்பிடுறாரா, சமைத்து சாப்பிடுறாரா? இல்ல அவங்க அந்த பிஜில வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறாரா? வேற எதுக்கும் சாப்பிடல. இப்ப 1 வருட காலமா இங்க இது இருக்குங்கிறீங்க. சென்னை வந்து எவ்வளவு காலமா இருக்காரு? 3 மாசம் ஆச்சுமா. 4 மாசம். 6 மாதமா தான் சென்னை வந்து இருக்காரு. ஆனா இந்த பொடுகு தொந்தரவு வந்து 1 வருட காலமா இருக்கு, அப்படிதானே? ஓகே. ஸோ இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இங்க தான் வேலைக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலைக்கு வரல. ஸோ அவர் படித்ததெல்லாம் எங்க படிச்சாரு? ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஸோ சார் என்ன சொல்றாருன்னா, 1 வருட காலமாக வந்து பொடுகு இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் சொல்றது டேண்ட்ரஃப் மாதிரி தான் இருக்கு. இதனுடன் சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயினும் அப்படியும் இருக்குங்கிறாரு. ஸோ இப்போ இது எதை காமிக்குது அப்படின்னா, கொஞ்சம் கிளென்லினஸ் இல்லை அப்படிங்கிறத தான் காமிக்குது. கிளென்லினஸ்னால் அதுக்காக அப்படியே பயங்கரமாக அப்படின்னு நம்ம சொல்ல வரல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம ஸ்கால்ப் எப்படி நம்ம ஸ்கின் இதாகுதோ அதே மாதிரி நம்ம ஸ்கால்ப்லேயும் அந்த ஒரு லேயர் போய் அடுத்த லேயர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளித்தல் அப்படின்னாலே குளிர்வித்தல் தான். உடம்ப குளிர்விக்க செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்காக கேட்குறோம், வாரத்தில் எத்தனை நாட்கள் தலைக்கு குளிக்கிறாங்க அப்படிங்கிறத. ஆக்சுவலாக தலைக்கு குளித்தல், தலை முழுக்கு அப்படின்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். வாரம் 2 முறை. பெண்களானா செவ்வாய் வெள்ளி, ஆண்களானா புதன் சனிக்கிழமை, இந்த மாதிரி 2 நாட்கள் வந்து எடுக்கக்கூடியது. ஆனால் குளித்தல்னாலே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணீர் ஊற்றி தான் குளிக்கணுமே தவிர தலைக்கு 1 நாள் பாடிக்கு 1 நாள் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, ஸோ அப்போ நமக்கு நம்ம வெளியே போகிறோம், தூசிகள் வந்து படியுது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வியர்த்தல், இந்த மாதிரி நிறைய இது நடக்குது. அப்போ அந்த இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். வாஷ் பண்ணி எடுக்காமல் நம்ம அப்படியே இது பண்ணுறது, ஆயில் வைக்கிறது, சில பேர் சீரம்ஸ் வைக்கிறது, சில பேர் ஜெல் வைக்கிறது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு கிளஸ்டராக அழுக்காக ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த ஷெட் ஆகக்கூடியது அப்படியே டேண்ட்ரஃப் மாதிரி வரும். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில வகையான ஃபங்கஸ் அதில் ஃபர்தராக அந்த அழுக்க திங்கிறதுக்காக அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும். அதான் டேண்ட்ரஃப். ஸோ அந்த இடத்துல வந்து பேன்களும் ஈஸியாக வந்து ஒரு ப்ரீடாகுவதற்குரிய இடமாக இருக்குது. அதுதான் வந்து மெயின் ரீசன். ஏன்னா சென்னை வந்தால் சில இடத்துல என்ன அப்படின்னா, யூஸ்வலாக டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன் மாதிரி தான். நம்ம க்ளீனாக வச்சுக்கலைன்னா ஒருத்தரிடமிருந்து ஒருத்தருக்கு பரவக்கூடிய இது இருக்குது. ஆக்சுவலாக மெலஸ்தீஷியா ஃபர்ஃபர் அப்படின்னு இருக்குது. அந்த ஃபங்கஸ் வந்து ஒருத்தரிடமிருந்து ஒருத்தருக்கு இது. நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம குளிக்கக்கூடிய நீர்களில் வந்து அதிகமாக உப்புக்கள் இருந்தாலும் அது வந்து பிரச்சனையே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இவருடைய பையன் தினமும் தலைக்கு குளிக்கணும். குறிப்பாக ஆண்கள் வந்து இந்த ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்வெட்டிங் வந்து இருக்கும். ஸோ ஸ்வெட்டிங் வந்து இருந்துட்டு அது அப்படியே திருப்பி போடுறதுனால அதனால இன்னமும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ டெய்லி வந்து தலைக்கு குளிக்க சொல்லுங்கள் உங்கள் பையனை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இதை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய வந்து ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணால் அன்னைக்கு சப்சைட் ஆகும். ஓகே. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் இல்லை ஒரு 2 நாள் குளிக்கலை அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாகும். என்னன்னா இது அதை எடுத்துரும், ஆனால் ஸ்கால்ப்பை வந்து ட்ரைனஸை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ ஸ்கால்ப் ட்ரைனஸ் உண்டு பண்ணுச்சு அப்படின்னா அது இன்னமும் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நார்மலாக என்ன அப்படின்னா யூஸ்வலாக பொடுதலை தைலம்னு இருக்குது, அதை வச்சாலும் சரி, இல்லைன்னா டெய்லி நீட்டான ஒரு ரொம்ப பயங்கரமாக சல்ஃபேட் இதெல்லாம் பேரபன் இல்லாத ஷாம்பு போட்டு டெய்லி குளிச்சாலே வந்து நார்மல் ஆகிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் தமிழரசு மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? கும்முடி புண்ணி மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்குறேன் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் சார். 42 மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்கள், என்ன சந்தேகம்? முடி ஃபுல்லாக கொட்டி போச்சு மேடம். முடி ஃபுல்லாக கொட்டி போச்சுன்னா வலுவலுன்னு கொட்டிடுச்சா? எல்லா புருவம் எல்லாம் அந்த மாதிரியா? ஆமா மேடம், புருவத்தில் கொட்டிச்சு, மீசில கொட்டிச்சு, கையில சென்டரா கொட்டிச்சு, சைடுல கொட்டிச்சு, கையில காலையில கொட்டிச்சு மேடம். ட்ரீட்மெண்ட் எங்க பார்த்தேன், எங்க செட் ஆகல மேடம். எவ்வளோ நாளா, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இது மாதிரி? 10 வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு மேடம். 10 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ 42 வயது, அப்போ 32 வயதுல ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா மேடம். அப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தேன் மேடம். வருது போகுது மேடம். இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், ஆனால் சுத்தமாக வரல மேடம். ரொம்ப அதிகமாக தான் புளிக்கிறது மேடம். ஓகே, இது 32 வயதுல இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்போ பார்த்தீங்களா? தைராய்டு ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா, இல்லை வேற ஏதாவது டெஸ்ட் பார்த்தாங்களா? சென்னையில் தான் பார்த்தேன் மேடம். இல்லை, பிளட் டெஸ்ட் பார்த்தப்போ தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்களா? இல்லை மேடம், அதெல்லாம் இல்லை மேடம். அதில் எடுத்து பார்க்கலையா, இல்லை தைராய்டு இல்லையா? பிளட் டெஸ்ட் பார்த்தாங்க மேடம். அதெல்லாம் இதுல இருக்கு மேடம். ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, அப்போ வந்துச்சு மேடம். தலையில மறுபடியும் வந்துச்சு, பேஸ் எல்லாம் வரல மேடம். மறுபடியும் அது யூஸ் பண்ண மறுபடியும் வரல மேடம். திரும்பி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி மேடம். இதே மாதிரி ஒரு 4-5 டைம் டாக்டர் 10 கீழே போடுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி, இது வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்துமா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா, இல்லை உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது சோரியாசிஸ், ஆஸ்துமா, முடக்குவாதம், கரப்பான் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? இல்ல மேடம், எதுவும் இல்லை. ஸோ இப்போ எந்த பிரச்சனைகளும் இருந்ததில்லை. இதற்கு முன்னாடி நீங்க வேற எதற்காகவாவது சிகிச்சை எடுத்திருக்கீங்களா 32 வயதுக்கு முன்னாடி? எதுக்காக? முடிக்காகவா? என்ன ஆச்சு? எதுக்கு முடி கொட்டுதுன்னு சும்மா அதான் சொல்லுவாங்க மேடம். புழு வெட்டு சொல்லுவாங்க மேடம். இல்ல, புழு வெட்டு அதுதான் இந்த 32 வயதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் கேக்குறேன். இல்ல மேடம், அதெல்லாம் மேடம், நார்மல் தான் மேடம். ஓகே, ஆக்சுவலா சகோதரரே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அலோபீஷியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ உங்களுக்கு இருக்கிறது அலோபீஷியா டோட்டாலிஸ் யூனிவர்சாலிஸ்னு. ஆனால் இதில் முடி வராதா மேடம் அப்படின்னா கண்டிப்பாக முடி வரும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கால்ப்பை நம்ம எக்ஸாமின் பண்ணோம் அப்படின்னா அந்த யூஸ்வலாக அந்த முடியோட வேர்க்கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்க்கால்களில் அந்த வித்து இருக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம சொன்னோம் முன்னாடிலாம் ஒரு முடி விழுகுது, முடி விழுந்த பிறகு திருப்பி அந்த இடத்துலேருந்து இன்னொரு முடி வளரும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் முடியானது அந்த முடி விழுகக்கூடிய ஸ்டேஜுக்கு டக்குன்னு போயிட்டு முடி கொட்டிட்டு, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் முடி டக்குன்னு கொட்டிட்டு என்ன ஆகும்னா, அடுத்து அதுலேருந்து முடி வளரணும் பார்த்தீங்களா, அந்த முடி வளர்றதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்னானது மேலே வந்து மூடிடும். ஸோ அந்த மூடி கவர் ஆகிறதுனால அதை மீறி வந்து துளைத்து கொண்டு இந்த முடி வளர முடியாமல் வந்து உள்ளேயே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கல்ஸில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் அப்படியே டக்குன்னு விழுந்தோடனே அப்படியே அந்த ஸ்கின் அப்படியே க்ளோஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இது மாதிரி எங்கே எல்லாம் உங்களுக்கு முடி வளரக்கூடிய இடங்களோ, ரோமம் வளரக்கூடிய இடங்களோ, அங்கெல்லாம் முடி டக்குன்னு கொட்டிட்டு மேலே வந்து ஹேர் வந்து வளரும். ஸோ இதுதான் வந்து அலோபீஷியா யூனிவர்சாலிஸ் டோட்டாலிஸ்னு. இது என்ன காரணங்களால் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அந்த ஹார்மோனலில் குறிப்பாக என்ன அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் அப்நார்மலாக இருந்தால் வரும். இது இல்லாமல் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இப்போ யூஸ்வலாக நம்ம முடக்குவாதம், சோரியாசிஸ் இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி டக்குன்னு கொட்டிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்கின் வளரணும். ஆனால் இது காரணமே இல்லாமல் என்ன பண்ணுது, ஸ்கின் டக்குன்னு அப்படியே மூடி வந்து மறைக்குது. அதுதான் உங்களுக்கு ஏற்பட்ட காரணங்கள். ஸோ நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் பேக் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி திருப்பி அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் முடி வரவே வராதன்னா கண்டிப்பாக முடி வந்து வரும்.
ஸோ உங்களோட ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஏஎன்ஏ ஐஎஃப் பார்த்தா அதை பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த அலோபீஷியா ஏரியேட்டா டோட்டாலிஸ் நாளைக்கு உடலில் வேறு பகுதிகளுக்கு பரவக்கூடாது. அது நாளைக்கு ஒரு முடக்குவாதத்தையோ இல்லை நாளைக்கு சிறுநீரகத்தை பற்றி வரக்கூடிய நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமாக வரக்கூடாது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஃபிஷியல் ப்ரொசீஜர்ஸும் பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து உப்பு, சின்ன வெங்காயம் வச்சு தேய்க்கிறது, இந்த குமட்டிக்காய் வச்சு தேய்க்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த மேலே மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எபிடர்மல் லேயர், அதை உரிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அப்படியே கீறி விட செய்வாங்க. முடி வரும், ஆனால் இருந்தாலும் அந்த வரக்கூடியதும் ஆரோக்கியம் இல்லாமல் திருப்பி கீழே விழுந்துட்டு திருப்பி வந்து ஸ்கின்னு வந்து மூடிடும். ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள், என்ன காரணங்கள், ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இல்லை ஆட்டோஇம்யூன் டிஸார்டரான்னு பார்த்து தகுந்த வகையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா திருப்பி ரோம வளர்ச்சி இயற்கையாக வந்து வர ஆரம்பிச்சிடும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. சென்னையில இருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காண்டி தான் மேம். உங்கள் வயது என்ன? மேடம் எனக்கு 45 வயசாகுது. உங்க கேள்வியை கேட்கலாம் சார். எஸ் மேம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். நான் ஒரு எக்ஸ் ஆர்மி. ஓகே. நான் வந்து 2002ல இருந்து இந்த பொடுகு தொல்லை வந்து ஜாஸ்தியா இருக்குது மேம். ஓகே. நான் வந்து அப்போ வந்து ஹெல்மெட் போட்டிருப்பேன் அங்க ஒர்க் பண்றதுனால. ஓகே. நான் அதனாலதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து டெய்லி கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே. இப்போ வந்து 2020ல வந்து நான் ரிட்டைர்மெண்ட் வந்துட்டேன். ஓகே. இப்போ வந்து எந்த ஹெல்மெட் எதுவுமே போடுறது கிடையாது. ஓகே. பட் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது மேம். எந்த ஷாம்பு போட்டாலோ இது போட்டாலோ இதாகுது. ஓகே. இன்னொன்னு முடி எல்லாமே நிறைச்சு போயிருச்சு. அதாவது ஒரு 30 வயசுலயே முடி வந்து ஒயிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இப்ப வந்து ஒரு பொடுகுனால வந்து நான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து மொத்த முடியும் வந்து நான் ரிமூவ் பண்ற சூழ்நிலை இருக்குதுண்ணா. ஓகே. ஃபுல்லா வந்து ஷேவ் பண்ணிடுறீங்க? டெய்லி ஷேவ் பண்ணுவோம். சரி. 2 மாசத்துக்கு ஒரு தடவை. ஆனா ஸ்கால்ப்ல மட்டும்தான் இருக்கு, வேற தாடியோ உடம்புலயோ எங்கேயுமே இல்ல? இல்ல மேம். சரி, நீங்க அந்த ஷேவ் பண்ணி முடிச்ச பிறகு ஸ்கால்பை பார்க்கும்போது ஸ்கால்ப் கிளீனா இருக்கா இல்ல ஏதாவது வட்ட வட்டமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வட்ட வட்டமா சின்ன சின்னதா இருக்குதுண்ணா. ஓகே. ஸோ இச்சிங்கும் அதிகமா இருக்கு? ஆமாம். காது பின்னாடி ஆனா எதுவும் இல்ல? இல்ல இல்ல, காது பின்னாடி இல்ல, ஸ்கால்ப்ல மட்டும்தான் இருக்கு. எஸ் மேம். ஓகே. வேற நீங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப கெமிக்கல்ஸ் உள்ள ஷாம்புலாம் யூஸ் பண்ணீங்களா? இல்ல, கெமிக்கல் உள்ள எல்லாம் இல்ல மேம். நார்மல் ஷாம்பு தான் யூஸ் பண்றேன். வேற இப்போ உங்க வயது வந்து என்னவா இருக்குங்க சார்? 45 மேம். 45 இருக்குது. வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. மலச்சிக்கல் எதுவுமே இல்ல? இல்ல, எதுவும் இல்ல. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க முன்னாடி ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்றது, நீங்க அந்த கண்டினியூஸா உங்க அப்படியே ரொம்ப டைட் ஜாப்ல இருந்ததுனால யூஸ்வலா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். ஆனா அங்க செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, எல்லோரும் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ட்ரைக்ளோசோன் இந்த மாதிரி நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் போட்டு கிளென்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இன்றைக்கி நிறைய பார்லர்ஸில் கூட நிறைய ஷாம்பூஸ் இருக்குது. டேண்ட்ரஃப் இது பண்ணுறது அப்படின்னா போட்டோம்னா அது போகும். ஆனால் அடுத்து வந்து என்ன, வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து என்னென்னா ஸ்கால்ப்பை வந்து ட்ரை, ஏன்னா நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த கெமிக்கல்ஸோட ட்ரேசஸ் வந்து இருக்கும். அப்போ அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஸ்கால்ப்பை வந்து எபிடர்மல் லேயரை வந்து ட்ரைனஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரைனஸ் ஆகும்பொழுது திருப்பி என்ன ஆகும், டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தொடர்ந்து நம்ம டேண்ட்ரஃப்க்கு இந்த மாதிரி ஷாம்பு போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டினியூஸாக அந்த ஒரு இரிட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இரிட்டேஷன்னாலேயே ஸ்கால்ப் வந்து அந்த எபிடர்மல் லேயர் வந்து டேமேஜ் ஆகி அது அப்படியே வந்து பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆயிடும். இதை இன்னும் சரியாக ட்ரீட் பண்ணலைன்னா சொரியாசிஸ்க்கு போயிடும். பட் உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுட்ரியாக இருக்குங்கிறீங்க, ஆனால் வட்ட வட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷனும் சில சமயம் அந்த இடத்துல வரும். அதுலேயும் அந்த மாதிரி இருக்கும், அதில் தலையில் இருக்கும். சில பேருக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கன்னங்களில் வந்து இருக்கும். ஸோ இல்லை எனக்கு கன்னங்கள் கழுத்து பகுதியில் இல்லை, தலையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸ்கால்ப்பில் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இருந்தாலும் இது சொரியாசிஸா இல்லை வந்து டீனியா இன்ஃபெக்ஷனா இல்லை இது வெறும் வந்து டேண்ட்ரஃபா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறதும் ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா சீபம் செக்ரேஷன்,
அதுவும் பார்க்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் மாதிரி சொரியாசிஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேறுபட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் பிசுன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த வகை அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்து சரியாக வந்து பண்ணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக ஒயிட் பெப்பர்னு கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அந்த ஒயிட் பெப்பரை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் பெப்பரோட கொஞ்சம் வந்து நெல்லி வற்றல் தூள், கொஞ்சம் கடுக்காய் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கால்ப்பில் வந்து அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒயிட் பெப்பர் நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதை வந்து போக்க வைக்கும். அதே மாதிரி இந்த கடுக்காய் தூள், நெல்லி வற்றல் தூள் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு ஆஸ்ட்ரிஞ்சன்ட். கொஞ்சம் இந்த ஹேர் ஃபாலிக்கிளுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீர் பண்ணும். ஸோ அப்போ வந்து முடியும் நல்லா வரும். ஏன் உங்களுக்கு 30 வயதிலேயே நரை வந்துடுச்சு அப்படின்னா ஏன்னா நியூட்ரிஷன் பத்தலை, நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களால் என்ன அப்படின்னா அந்த இது ஃபாலிக்கிளுக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சீராக இருந்திருக்காது. அதனாலேயே என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக உங்கள் அந்த முடிக்குரிய அந்த பிக்மெண்டேஷன் வந்து ஷூட் அவுட் ஆயிடும். நார்மலாகவே ஹெல்மெட் போடுறது, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் போட்டாலே அந்த இது வந்து யூஸ்வலாக ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கப்ப அதெல்லாம் டேமேஜ் ஆகிடும். அதுதான் காரணம். பட் நான் சொன்ன இந்த ஒரு 3 இதை போட்டு பாருங்கள். இதை போட்டு பார்த்து உங்களுக்கு நார்மலாகவே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பஞ்சகற்ப குளியல் சூரணம்னு இருக்கும், அதை வாங்கி கொஞ்சம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னல் பேக்காக வாரத்தில் 2 நாள் போட்டுட்டு நார்மல் ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாத ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நார்மலாக இது வெறும் டீனியா, வெறும் டேண்ட்ரஃப் அப்படின்னு இல்லை சொரியாசிஸ், செபோரிக் டெர்மடைட்டிஸ்னால் சப்சைட் ஆகும், திருப்பி ரிலாப்ஸ் ஆகும், திருப்பி வர செய்யும். ஸோ அப்போ அதற்கு தகுந்த வகையில் நம்ம சிகிச்சை எடுக்கணும். நன்றி. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சென்னையிலேருந்து கூப்பிடுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? கார்த்திகா பேசுகிறேன். ஓகேம்மா. பொண்ணுக்கு வந்து 5 வயசு ஆகுது. சரிம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. மேம், பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது. ஓகே. அவளுக்கு வந்து தலையில இந்த வெயில் நாள் வந்தா ஒரு மாதிரி பக்கம் வந்துடுது, பொடுகு. ஓகே. அது பனி நாள்ல மழை நாள்ல இருக்க மாட்டேங்குது. பனி காலத்துலயும் மழை காலத்துலயும் இருக்க மாட்டேங்குதா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. அது என்ன பண்ணலாம்? வெயில் காலத்துல தான் இருக்கு. ஆமா, வெயில் காலத்துல அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அந்த பக்கா வர்றது இங்க மட்டும் தலையில மட்டும் வருதா, காது பின்னாடி வருதா, எப்படி வருது? தலையில வருது, நெத்தி வரைக்கும் வந்து போகுது, புருவ வரைக்கும் வந்து போகுது. ஓகே. இந்த தலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி புரு வரைக்கும் வந்து போகுது. ஓகே. இந்த பக்கா இருக்கிறது பார்ப்பதற்கு அதாவது காஞ்சு போன இலை சருகு அது மாதிரி இருக்கா, இல்ல நம்ம முருங்கை மர பிசுன்னு இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கா? இல்ல காஞ்சி போன இது மாதிரி தான் இருக்கு, இலை சருகு மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா. உடம்புல வேற எந்த இடத்துலயும் இருந்தது இல்ல? உடம்புல எல்லாம் எங்கேயுமே இல்ல. சோ இப்ப அந்த குழந்தைக்கு வந்து 5 வயது ஆகுது. எந்த வயதுல இருந்து இருக்கு? ஒரு 1.5 வயசுல இருந்து இருக்கு. 1.5 வயதுல இருந்து இருக்கு. 1.5 வயது வரைக்கும் ஒண்ணுமே இல்ல? இல்ல. ஓகே. சோ நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி தான். ஓகே. இந்த 1.5 வயதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மருத்துவர்களை போய் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? SRM டாக்டர்ட்ட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் பார்த்தோம். ஓகே. அவங்க வந்து இது வந்து பொடுகுதான், ஒரு ஷாம்பு எழுதி கொடுத்தாங்க. ஓகே. அது போட்டதுக்கு அப்புறம் போச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஷாம்பு போட்டாலும் இப்ப என்னமோ எந்த ஒரு இதுவும் கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ஓகே. வேற எந்த பிரச்சனையும் இல்ல குழந்தைக்கு? வேற எந்த பிரச்சனையும் இல்ல. மோஷன்லாம் நல்லா போகுது? மோஷன்லாம் நல்லா போறா. ஓகேம்மா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எந்த ஏஜில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அது பொடுகாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து வெகு குறைவுமா. ஸோ நீங்கள் சொல்கிறபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அது ஸ்கால்ப் சொரியாசிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா செபோரிக் டெர்மடைட்டிஸாக இருக்கும். ஆனால் யூஸ்வலாக இந்த ஏஜில் வந்து சில குழந்தைகளுக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது அவங்க ஒரு 20, 18, 19 வயதில் வந்து திருப்பி வருவதற்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா திரும்ப நான் சொல்கிறது என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சில ஷாம்பூஸ் இருக்குது, சில பிராண்ட் நேமில் சில கெமிக்கல்ஸ், ஹார்ஷ் கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா
நம்ம தலை குளிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா பார்த்தா அன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி ஒரு 24 hours ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு 3-4 நாட்களுக்கு தள்ளி போகும். அடுத்து 3 நாட்கள் 2 நாட்கள் 24 hours அப்படின்னு குறைந்து போகும். என்ன அப்படின்னா ஸ்கால்ப்பை பயங்கரமாக வந்து ட்ரைனஸ் வந்து ஆக்கும். இருப்பினும் என்ன அப்படின்னா யூஸ்வலாக அது இது வரைக்கும் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இலைச்சருகு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா டேண்ட்ரஃபில் மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படி வராது. இந்த டேண்ட்ரஃப்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஷாம்புனா இங்கே மட்டும்தான் போடுவோமா, கொஞ்சம் இப்படியெல்லாம் வலிஞ்சிடும். ஸோ வலிஞ்சு அந்த கெமிக்கல்ஸ் பட்டதில் என்ன அப்படின்னா ஒரு ட்ரைனஸ் இருக்கும். குளித்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை பவுட்ரு அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி இங்கே வடையாக இருக்கிற மாதிரிக்கும் ஒரு ட்ரைனஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது டேண்ட்ரஃபில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவால் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. திருப்பி இங்கேயும் இலைச்சருகாட்டம் காய்ந்து வருது அப்படின்னா அது கண்டிப்பாக டேண்ட்ரஃபாக இருக்க வாய்ப்பில்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்கால்ப் சோரியாசிஸ் தான். ஸோ அதற்கு தகுந்த வகையில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, ரொம்ப அது முக்கியமான விஷயம். நார்மலாக பொடுதலை அப்படிங்கக்கூடிய ஒரு தலை இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் இல்லை இமேஜஸில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இலை இருக்கும். சின்ன சின்ன என்ன சொல்கிறது இலைகள் போன்று இருக்கும். ஒரு மாதிரி மஞ்சள் நிறம் வந்து பூ வந்து பூக்கும். ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக எல்லோவாக இருக்கும். ஸோ அந்த இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையை நல்லா பறிச்சுட்டு நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெய் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா 100 ml தேங்காய் எண்ணெய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அப்படின்னா இந்த பொடுதலை இலை இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த எண்ணெயில் வந்து இரவு முழுவதும் ஊற வச்சிடணும். அதில் வெள்ளை மிளகு தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 டீஸ்பூன் கலந்து ஓவரால் நைட் ஃபுல்லாக ஊற விட்டுறணும். மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா எரிக்கணும். ஸோ எரிக்கும் பொழுது எந்த பதத்தில் எரிக்கணும், ஏன்னா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் முடி வளர்ச்சிக்குரிய எண்ணெயா இல்லை எந்த எண்ணெய்னாலும் அந்த பதம் முக்கியம். பதத்தை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸும் பெருசாக வந்து வேலை செய்யாது, டிராஸ்டிக்காக நமக்கு வேறு பிரச்சனையே உண்டு பண்ணும். ஸோ இந்த இலைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். நம்ம யூஸ்வலாக கருவேப்பிலை எண்ணெயில் பொரிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி அதாவது சருகுகள் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே டக்குன்னு அந்த எண்ணெயை வந்து வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த எண்ணெயை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள் நல்லா உள்ள ஸ்கால்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கால்ப்பில் போட்டு முடியில் போட்டு நல்லா கொண்டை போட்டுட்டு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது விட்டு வைக்கணும். ஸோ விட்டு வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாத ஷாம்புவை நம்ம யூஸ் பண்ணலாம். நாங்கள் சீக்காய் யூஸ் பண்ணலாமா இல்லை அரப்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா சீகக்காயும் அரப்பும் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு நல்ல தண்ணீர் வசதி இருக்குது, அதில் நான் எந்த ஒரு மிச்சமும் இல்லாமல் வாஷ் பண்ணிடுவோம்னா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் சீகக்காய் ஷாம்பு இல்லை அரப்பு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அந்த துகள்களே அதிகமாக அரிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு 2 weeks. அது உங்களுக்கு சப்சைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை டாக்டர் குறையிற மாதிரி இருக்குது திருப்பி வருது, இல்லை குறையவே இல்லை அப்படின்னா நேரில் அழைச்சிட்டு வாங்க. நன்றி. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், கணேசன் என் பேரு. எந்த ஊர்ல இருந்து சார்? சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா கேக்குறேன் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். வயசு 48, நான் டிரைவரா இருக்கேன், கேப் டிரைவர். ஓகே, வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம், என்னோட கருத்து எலும்பு தேய்மானத்துக்காக கேட்கலான்னு இருக்கேன். சொல்லுங்க. எனக்கு நான் பாத்தீங்கன்னா கழுத்து எலும்பு தேய்மானத்துக்காக மருந்துலாம் எடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. மற்றபடி பாத்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போ ரொம்ப நாள் இது ஆயிட்டதுனால இன்னும் அதிகமாயிடுது, என்னன்னு தெரியல, டோசேஜ் அதிகமாயிட்டு வேண்டிய சூழ்நிலை இல்லை. முக்கியமா என்ன கேட்க வர்றேன்னாக்கா இந்த ஏசியில இருந்தா மட்டும் எனக்கு கழுத்து ரொம்ப இறுக்கமாயிடுச்சு. லெஃப்ட் ரைட் இப்போ சுத்தமாவே திரும்ப முடியல. ஏசியில இருந்தா ஸ்பெசிபிக்கா எனக்கு ரொம்ப இறுக்கமாயிட்டு தலை சுத்தல் வந்துட்டு பிரெயினுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து அப்படியே சுத்தமாவே அந்த அளவுக்கு போல மருந்து போன மாதிரி இருக்கு. ஆனா கழுத்துக்கு ஆயில் கீழ் அங்க இருக்கிற ஆயில் இன்டேக்கா எடுத்துக்க வேண்டிய மெடிசன் எல்லாமே எடுத்துக்கிறேன். அது எடுத்துக்கிற நேரம் நல்லா இருக்குது. மற்றபடி அது எடுத்துக்கிட்டாலும் கூட ஏசியில இருந்தா மட்டும் ஸ்பெசிபிக்கா எனக்கு கழுத்து ரொம்ப இறுகிது. கழுத்து 4 நாள் இன்னும் சுருங்கிட்டே போகுது. எனக்கு ஓகே ஓகே. இப்போ நீங்க கழுத்தெலும்பு தேய்மானத்தை எப்படி எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா இல்ல எம்ஆர்ஐ பாத்தீங்களா? எம்ஆர்ஐல எடுத்து ஒரு 10 வருஷம் எம்ஆர்ஐ பார்க்கும் பொழுது என்ன சொன்னாங்க? டிஸ்க் பல்ஜ் மட்டும் இருக்கா என்னன்னு சொன்னாங்க, இல்ல நரம்பு நசுங்கப்படுதுன்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க? கம்ப்ரஸ் ஆகுது.
நரம்பும் கம்ப்ரெஷன் ஆகுது அப்படின்னு. கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அதுக்கு பிசியோதெரப்பியும் எடுத்துட்டு இருக்கேன். அது எடுக்கிற நாள் ஒரு 4 நாள் நல்லாவே திரும்ப ஐஎஃப்டி அதுன்னு எடுக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. ஆக்சுவலாக சகோதரரே, யூஸ்வலாக என்னன்னா நம்ம கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லார்டோசிஸ்ன்னு இருக்கும். அதாவது இப்படி இல்லாமல் இப்படி இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது முக்கியம். இந்த ஒரு வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வளைவு தான் என்னன்னா நம்ம கழுத்து இப்படி குனிறதுக்கு, நிமிர்றதுக்கு, இப்படி பின்னாடி பார்க்குறதுக்கு, சைடில் இது பண்ணுறதுக்கெலாம் இது ரொம்ப முக்கியம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக டிரைவிங் பண்ணுறப்போ ஒரு பொசிஷன்லேயே முதுகு தண்டுவடத்தை சீராக வைத்து கொள்ளாதனால இந்த சர்விக்கல் லார்டோசிஸ் அப்படி இப்படி இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அவ்வளோவா வராது. ஸோ டிஸ்க்கும் அந்த இது ஒவ்வொரு குருத்தெலும்புக்கும் நடுவில் இருக்க அந்த டிஸ்க்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நழுவிட்டு அங்கேருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் பார்த்தீங்களா அதை கம்ப்ரெஷன் ஆகும். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய சிகிச்சைகள், நம்ம எடுக்கக்கூடிய சிகிச்சையில் திருப்பி இது எல்லாமே இது பண்ணி திருப்பி இப்படி ஆயிடுமா மேடம் அப்படின்னா கிடையாது. பட் இன்னமும் ரொம்ப மோசமாக பார்த்துக்கணும். ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா, சிவியர் கம்ப்ரெஷன் இருந்தது அப்படின்னா மூளைக்கு ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தை காட்டிலும் இந்த கைக்கு வரக்கூடிய நரம்புகள், இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுகிறதுனால நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான வந்து பக்கவாதம் போன்ற, அதாவது அந்த வாதத்தை உண்டு பண்ணி ஒரு இதை செயல்படுத்த முடியாத நிலையை வந்து ஏற்படுத்திடும். அது ஒரு விஷயம். இந்த இப்படி ஸ்ட்ரைட்டாகவே இப்படியே ரொம்ப நாள் நம்ம அப்படியே இருந்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம ஏதாவது கீழே விழுந்தோம் இல்லை எங்கேயாவது போய் இடித்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான பேரலைசிஸை உண்டு பண்ணிடும். மூளைக்கு ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தை வந்து பாதிப்பு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் நீங்களாக உங்கள் மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் சிகிச்சை எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வர்ம சிகிச்சையும் பண்ணணும், இல்லை நீங்கள் ஃபிசியோதெரப்பி அவர்களோட இதில் பண்ணணும். ஏசியில் இருக்கிறப்ப ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னா, நார்மலாகவே அந்த குளிர்ந்த காற்று படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இரத்த நாளங்கள் வந்து ஒரு வேசோ கன்ஸ்ட்ரிக்டர் ஆகும் பொழுது தசைகள் வந்து ஒரு இறுக்கி பிடிக்கும். ஸோ தசைகள் ரொம்ப இந்த பக்கம் ஸ்டிஃப்னஸ் ஆகும் பொழுது என்னென்னா நமக்கு இன்னமும் வந்து கழுத்தை வந்து சைடில் வந்து திருப்புறதுக்கெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டமாகும். ஸோ அப்போ நீங்கள் ஏசி நேராக உங்கள் இதில் படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ காதில் வந்து பஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் அந்த டிரைவிங் பண்ணுறீங்கன்னா அப்பவும் அதே மாதிரி தான். அதுக்காக ஏன்னா நீங்கள் டிரைவிங் பண்ணுறதுனால சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. டைரெக்டாக ஏசி படும் பொழுது இங்கே கழுத்தில் மட்டும் இல்லை, எங்கே பட்டாலும் நம்ம தசைகள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆக தான் செய்யும். அது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ அது இந்த இடத்துல நமக்கு பாதிப்பு இருக்கனால ரொம்ப அதிகமாக இருக்குது, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக ஏசி படாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் இந்த ஸ்டிஃப்னஸ் அப்படியே வந்து இருக்கக்கூடாது. ஸோ மைல்டாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதுதானே தவிர மருந்துகள் சாப்பிட்றதுனால திருப்பி எல்லாமே வந்து அந்த பழைய பொசிஷனுக்கு போகுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எக்ஸசைஸ் இருக்க உங்கள் கைகளை வந்து நீட்டி பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் வளைந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போவே எக்ஸசைஸை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது. நல்லா நீர்த்துவமாக எடுத்துக்கணும். நீங்கள் உடம்புல டீஹைட்ரேஷன், தண்ணி போதுமான அளவில் இல்லை அதிகமாக வியர்த்து போச்சு அப்படின்னா டிஸ்க் வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ இன்னமும் உங்களுக்கு தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் போதுமான அளவு தண்ணீர் எடுக்கணும். அந்த தண்ணீரில் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லெமன், உப்பு சேர்ந்த கரிசல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணீரை குடிங்க, ரொம்ப நல்லது. நார்மலாக குன்றிமணி இலைன்னு கிடைக்கும். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பிள்ளையாருக்கு கண்ணு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி வச்சுட்டு ஸோ அந்த எண்ணெயை வந்து அடிக்கடி கொஞ்சம் தடவுனீங்க அப்படின்னா ஃபர்தராக ரொம்ப அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கும், பெயினும் அவ்வளவா இருக்காது. நன்றி. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் வேறு எங்கெல்லாம் இருக்குது? ஸோ ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதை எல்லாது வந்து பார்த்திங்கன்னா பிற மாவட்டங்களையும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. கோவை, மதுரை, திருச்சி, புதுச்சேரி போன்ற இடங்களில். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே. யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் விசிட்டில் நான் தான் எல்லா விசிட்டும் நான் தான் பார்ப்பேன். சரி. ஸோ அப்போ நேரில் வந்து அவங்க நாடி பரீட்சை பண்ணிவிட்டு பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு நேரில் பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், சூப்பர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேருமா? மேம் என் பேர் ஹலோ. சொல்லுங்கள், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? மேம் என் பேர் ஸ்ருதி, நான் வந்து காஞ்சிபுரம்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா?
என்னோட ஹஸ்பண்ட்காக தான் கேக்குறேன். என்ன வயதாகுது அவருக்கு? 21 மேம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. மேம் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஹேர்ல சைடுல ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்கு. அவருக்கு என்ன வயது ஸ்ருதி சொன்னீங்க? 21 மேம். ஓகே. இப்போ சடனா கொஞ்ச நாள் தான் அந்த முடி கொட்ட ஆரம்பிச்சது ஆக்சுவலி. ஓகே. இப்போ அது லைட்டா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு மேம். லைட்டா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஆமா மேம். இப்போ ஸ்கால்ப்ல மட்டும் தான் இருக்கு, தாடியில எல்லாம் இல்ல. தாடி மீசை இல்ல மேம். எங்கேயுமே இல்ல. ரைட் ஹேண்ட் சைடு மட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேம். ஓகே. இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு 4-5 months முன்னாடி. ஆக்சுவலா அப்போதான் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஓகே. ஸோ அப்போதான் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா அப்படிதான் இருந்தாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஓகே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷன்ஸ்லையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னாலையும் முடி அதிகமாக கொட்டிட்டு, அதாவது சடனாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கொட்டிட்டு இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசார்டர் மாதிரி வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இது அக்யூட்டாக இந்த கண்டிஷன் தான் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தைராய்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம டெஸ்ட் எடுக்க சொன்னேன், எடுத்தவங்களா என்னன்னு தெரியல. பட் மோஸ்டா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இல்லை, பட் வெயிட் கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட் ஆனா இருக்கு மேம். வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. ஆமா. என்ன ஒர்க் பண்றாங்க? இப்போ காலேஜ் ஃபைனல் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து ஜாப் போறாங்க மேம். சரி, ஓகே. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ். ஸோ இந்த நேரத்தில் அப்பாவுடைய இழப்பு இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷன் போகும்பொழுது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் கூட இந்த மாதிரி முடி உதிர்தல் வந்து இருக்கும். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட் கண்டிஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ 4 months ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா நம்ம அஜாக்கிரதையாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பண்ணணும். இந்த அக்யூட் கண்டிஷன் ஸ்ட்ரெஸ்னால் தைராய்டு போன்றவை வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்கள் அவரை அழைச்சிட்டு வந்து நேரில் பாருங்கள். பட் நீங்கள் நார்மலாகவே வீட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி ஆயிலும் பெப்பர்மெண்ட் ஆயிலும் இது ரெண்டையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ, அதாவது ரோஸ்மேரி ஆயில் 2 பங்கு அப்படின்னா பெப்பர்மெண்ட் ஆயில் ஒரு பங்கு, அதில் 1/2 போட்டு மிக்ஸ் பண்ணி டாப்பிக்கலாக அப்ளை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அந்த ஒரு ஷார்ட் அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால தான் முடி கொட்டி மேலே அந்த ஸ்கின் மூடி இருந்தது அப்படின்னா இந்த டாப்பிக்கலாகவே நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே நார்மலாக ஹேர் க்ரோத் வந்து வந்துடும். இல்லை இந்த இடத்துல ஹேர் க்ரோத் வருது ஆனால் இன்னொரு இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா. நன்றி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ என்ன தான் வந்து ஹேர் வந்து டெட் செல் அப்படின்னு சொன்னாலும் இந்த முடி உதிர்தல்ங்கிற பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் எங்கள் கூட சொன்னீங்க டாக்டர். நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். புதுயுகம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய மேலும் பல புதுமையான நிகழ்ச்சிகளோடு நீங்கள் இணைந்திருக்கணும் அப்படின்னா புதுயுகம் சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.